கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1777 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 54 அதிகாரம் 13வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்டால், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களாகிய நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்டால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரே போதனையை நடத்துவார், செய்வார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் குடும்பத்திலே வந்துவிடும். பிள்ளைகள் சமாதானமற்று கீழ்ப்படியாத நிலையிலே வாழ்கிறார்களா? நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் கர்த்தரிடத்திலே நிலைத்து நில்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் பெற்றோர்களாகிய உங்களை எதிர்த்து பேசுகிறார்களா, எதிர்த்து நடக்கிறார்களா? அவர்கள் செயல்கள் பெற்றோர்களாகிய உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லையா? பெற்றோர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ளே நிலைத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கடைப்பிடிங்கள். கர்த்தருக்காக செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். கர்த்தரை போதித்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யாருடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து பேசி தான் என்ற அகம்பாவத்தோடு வாழ்கிறார்களோ, அகங்காரத்தோடு வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்காகவும் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. பெற்றோர்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் வளர்ப்பதற்கு என்பதை பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக பெற்றோர் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நிற்க வேண்டும். பெற்றோர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பெற்றோர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்படி பெற்றோர்கள் கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் நடப்பார்களானால் கர்த்தர் பிள்ளைகளுக்கு போதித்து பிள்ளைகளை சமாதானத்தில் நடத்துவார். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக பெற்றோர்களுடைய வேதனை, என் பிள்ளைகள் என் சொல்லுக்கு கீழ்ப்படிவதில்லை, எதிர்த்து எதிர்த்து பேசுகிறார்கள் என்றுதான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லது பிள்ளைகளை விட்டே வெளியே போய்விடுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அல்லது பிள்ளைகளை விட்டுவிட்டு நீங்கள் வேறு வீட்டிற்கு போயிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளே நடங்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்து நில்லுங்கள். ஒரு நாள் பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு நாள் பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார், போதிப்பார். அன்றைக்கு பிள்ளைகள் சமாதானமாய் வருவார்கள். அதுவரை பொறுத்திருங்கள். பிள்ளைகளால் அவமானப்படுத்தப்பட்டீர்களா? பிள்ளைகளால் வெட்கப்படுத்தப்பட்டீர்களா? பிள்ளைகள் சரியில்லை என்று கவலைப்படுகிறீர்களா? பெற்றோர்களாகிய நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள்ளே, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நிலைத்து நில்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், போதித்து நடத்துவார், சமாதானத்திலே நடத்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.